அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய டாபிக் இறைவன் அளித்த குழந்தை செல்வம். வாங்க படிக்கலாம். இறைவன் அளித்த குழந்தை செல்வம். இறைவன் மனிதர்களுக்கு அளிக்கின்ற அருள் பெரும் கொடைகளில் ஒன்று குழந்தை செல்வம் ஆகும். அச்செல்வம் இவ்வுலகத்தில் பிறந்து விட்டாலோ எத்தனை ஆனந்தம்! அதை பார்க்கும் போதெல்லாம் எத்தனை மகிழ்ச்சி! ஆனந்த கடலிலேயே மூழ்கி விடுகிறோம். அச்செல்வ குழந்தையின் ஒவ்வொரு அசைவும் ஒரு தனிப்பட்ட அழகு தோற்றம். அது கண் சிமிட்டுவது ஓர் அழகு, கையை காலை ஆட்டுவது ஓர் அழகு. இது மட்டுமா, அம்மலலை தன் சின்னஞ்சிறு பிஞ்சு வாயால் சிரித்து விட்டாலோ ஆஹா! அந்த கள்ளங்கபடமற்ற அம்மலலை சிரிப்பிலேதான் எத்தனை மகத்தான அழகு! பார்ப்பவர் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு பாரிலுள்ள அத்தனையும் மறக்கடிக்க செய்து அப்புன்னகையிலேயே லயித்து விடுகின்ற ஒரு புதுமை அனுபவம் அல்லவா அது? இது மட்டுமா, இறைவனின் திருவருளால் அக்குழந்தை எதிர்காலத்திலே மாமேதையாகலாம், மருத்துவ வல்லுநராகலாம், சட்ட பொறியியல் நிபுணராகலாம், கோடீஸ்வர கொடை வள்ளலாகலாம், இரவா வரம் பெற்ற இலக்கியங்களையே உருவாக்கும் எழுத்தாளராகலாம், ஏன் உலகையே ஒரே குடையில் ஆளும் திறம் பெற்றிருக்கலாம். இத்தனை சீரும் சிறப்பும் ஒருங்கே அமையப்பெற வேண்டுமென தீராத ஆசை கொள்ளலாம். ஆனால் எதிர்காலத்தில் அம்மலலை செல்வம் தீ நிறைந்த குழந்தையாக வளர வேண்டும், நம் முன்னோர்களின் வாழ்வை பின்பற்றி நடக்கும் குழந்தையாக ஆக வேண்டுமென என்றாவது நாம் எண்ணியதுண்டா? எண்ணி அதற்கான வழிவகை செய்ததுதான் உண்டா? அதற்கான முயற்சிதான் செய்ததுண்டா? அப்படி ஒரு பெண் தன் மகனை சான்றோனாக்கிய வரலாற்றை பாருங்கள். ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு மதீனா முனவராவில் அப்துர் ரஹ்மான் பரூக் என்னும் வீர முஜாஹித் வாழ்ந்து வந்தார். அவர் கலீபாவின் கட்டளைக்கிணங்க ஒரு இஸ்லாமிய போரில் ஈடுபட தூர நாட்டிற்கு செல்ல வேண்டி ஏற்படுகிறது. புறப்படும் முன் தன் அன்பு மனைவியிடம், நீயோ நிறைமாத கர்ப்பவாதியாக இருக்கிறாய், நீ பிரசவிக்கிற வேளையில் உன் அருகில் இருந்து உனக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் நான். என்றாலும் என் கைவசம் உள்ள இந்த 30,000 பொற்காசுகளையும் உன் வயிற்றில் வளர்ந்து வரும் என் வாரிசையும் உன்னிடம் அமானிதமாக விட்டு செல்கிறேன். நான் போர்க்களம் சென்று திரும்பி வரும் வரை பேணி காப்பாற்றி தர வேண்டும் என கூறிவிட்டு அவர் போய்விட்டார். அறிவுரை வழங்குவது எளிது, ஆனால் அதனை பின்பற்றுவதோ மிகவும் கடினம். அந்த இஸ்லாமிய பெண்மணியோ தன் கணவர் சொல்லி சென்ற அந்த 2 அமானிதங்களையும் பேணி காப்பாற்றி தருவதாக வாக்களித்து முகமலர்ச்சியோடு தன் கணவனை இஸ்லாமிய போருக்கு அனுப்பி வைத்து பின் 2 நாட்களில் ஓர் அழகுமிக்க ஆண் குழந்தையை ஈன்றெடுக்கிறார். தன் மகனுக்கு ரபி அதுர் ராயி என பெயருமிட்டு நன்கு வளர்த்து பராமரித்து இஸ்லாமிய நெறிமுறையோடு ஒழுக்கமும் கல்வியும் புகட்டி வருகிறார். அக்குழந்தையும் நன்கு வளர்ந்து வாலிபம் அடைந்து விடுகிறது. மதீனா தையிபா அன்று மார்க்க கல்வியின் கேந்திரமாக திகழ்ந்து வந்தது. குரானிய ஹதீசிய கலைகளை பரிபூர்ணமாக கற்றுத் தேர்ந்த ரபியா எனும் அந்த இளைஞர் உயர் பதவியை அடைந்தார். சிறந்த மார்க்க மேதையாக, வல்லுனராக, பேரறிஞராக போற்றப்பட்டார். அவர் புகழ் இஸ்லாமிய நல் உலகெங்கும் முழங்கலாயின. மதீனாவிலேயே சிறந்த இமாமாக, ஆசிரியராக மக்களால் ஏற்கப்பட்டு கல்வி பணியாற்றி வரலானார். வெகு தொலைவில் இருந்து அவரிடம் மார்க்க கல்வி பெற நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து குழுமினார்கள். அவரின் மாணவராகுவதே பெரும் பாக்கியம் என கருதினர் பலர். இன்று மாலிகி மத்ஹபின் இமாமாக திகழ்கின்ற ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹஜ்ரத் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற மார்க்க மேதைகளும் முகத்திசீன்களும் சூபியாக்களும் அவரிடம் கல்வி பயின்று வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அளவு இளைஞர் ரபியாவின் புகழ் வானோங்கி நின்றது. இஸ்லாமிய உலகுக்கு இணையில்லா பெரும் மார்க்க மேதையாக திகழ அரும்பாடுபட்ட பெருமை அந்த உத்தம தாயின் பெருமுயற்சியாலும் அயராத தொண்டுள்ளம் கொண்ட அன்பு தாயினால் அல்லவா என்பதை நாம் தெரிந்து கொண்டோம், ஆனந்தமும் கொள்கிறோம். ஆனால் தன்னிடம் விட்டு சென்ற 2 அமானிதங்களையும் அல்லாவின் வழியில் உருவாக்கிய இக்காட்சியை தன் கணவர் என்று வந்து காண்பாரோ என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது அந்த தாயுள்ளம். தான் குழந்தை ஈன்றெடுத்ததை காணவில்லை, தன் குழந்தையின் மழலை வார்த்தைகளை கேட்கவில்லை. வளர்ந்து வாலிபம் அடைந்து மார்க்க மேதையாக பலருக்கும் போதிக்கும் ஆசிரியராக பணியாற்றுகின்ற இந்த வேளையிலாவது வரமாட்டாரா என வழிமேல் விழி வைத்து காத்து
எதிர்பார்த்திருக்கிறது அந்த தாய் உள்ளம். அவரும் பல்லாண்டு காலங்களுக்கு பிறகு திடீரென ஒரு நாள் போர் முடிந்து மதீனா திரும்புகிறார் அப்துர் ரஹ்மான் பரூக். தம் வீட்டு கதவை திறந்து பார்க்கிறார். அங்கே தன் வீட்டில் யாரோ ஒரு வாலிபர், முன்பு பார்த்திராதவர், அறிமுகம் இல்லாதவர் இருப்பதை கண்டதும் ஆத்திரப்படுகிறார். தன் வீட்டிற்குள் அனுமதி பெறாது துணிந்து புகுந்து விட்டானே என்று அந்த இளைஞரும் ஆத்திரமடைந்து, நீ யார் என்று கேட்க, அவர் நீ யார் என்று கேட்க, அவர்கள் இருவருக்கும் இடையில் பேச்சு வலுவடைய ஆரம்பித்ததும் உள்ளிருந்து வெளியே வந்து பார்க்கிறார். அங்கே தன் கணவரும் மகனும் நின்று கொண்டிருக்கும் இக்காட்சியை கண்டு, பதறாதீர்கள் அன்பு கணவரே, அந்த இளைஞர் வேறு யாரும் இல்லை, தங்கள் மகனார்தான் என்று குரல் கொடுக்க, இதை கேட்டு இருவரின் ஆத்திரமும் அடங்குகிறது. அன்பு கனிகிறது, பாசம் பெருகுகிறது, ஒருவரையொருவர் கட்டித் தழுவுகின்றனர். என்றும் தாயாரிடம் அனுமதி பெற்று செல்பவர் இன்று தன் தந்தை அப்துர் ரஹ்மான் பரூக்கிடம் விடைபெற்று நபவி பள்ளிக்கு வந்து ஹதீதை கலை கற்பிப்பதில் ஈடுபட்டு விடுகிறார். அப்துர் ரஹ்மான் பரூக் அவர் அன்பு மனைவியுடன் மகிழ்வாக உரையாடினார். பேச்சு நூடே தாம் தந்துவிட்டு சென்ற இரு அமானிதத்தை பற்றி வினவினார். கற்பத்திலிருந்து சிசுவை பெற்றெடுத்து நல்ல பெயருமிட்டு வளர்த்து வாலிபமடைய செய்தது கண்டு ஆனந்தம் கொள்கிறேன். ஒரு அமானிதத்தை காப்பாற்றி விட்டாய், மிக்க மகிழ்ச்சி. மற்றொரு அமானிதமாகிய 30,000 பொற்காசுகளையும் என்ன செய்தாய் என்றார். அதற்கு அன்பு மனைவி நேச கணவரை அழைத்து, பிரயாணத்திலிருந்து திரும்பி தாங்கள் நபவி பள்ளிக்கு சென்று சுகமே இருப்பிடம் கொணர்ந்து சேர்த்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலாவில் சலாம் கூறிவிட்டு வாருங்கள் என அனுப்பி வைக்கிறார்கள். தன் மனைவியின் அன்பு கட்டளைகளை ஏற்று மஸ்ஜிதே நபவிக்கு விரைந்தார். தொழுது முடித்துவிட்டு அண்ணல் நபிக்கு சலாம் உரைத்துவிட்டு திரும்புகையில் அண்ணலாரின் ரவுலாவிற்கு அருகில் பன்னூற்றுக்கணக்கான மாணவ சிரோன்மணிகளுக்கு மத்தியில் வீட்டில் கண்ட அந்த இளைஞர் அமர்ந்து ஹதீது கலா ஞானத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். இதனை கண்டு அவர் பெருமகிழ்வில் நீந்தி பேரானந்த அமுதை பருகினார். தனது மகன் இந்த உயர் அந்தஸ்தை பெற்றுவிட்டதற்காக பலமுறை இறைவனுக்கு நன்றி நவின்றவராக வீடு திரும்பினார். வீடு திரும்பியதும் பள்ளியில் என்ன கண்டீர்கள் என அன்பு மனைவி வினவியதற்கு தாம் கண்ட காட்சியை பெருமிதத்துடன் கூறினார். தாங்கள் மகனாரை இந்த நிலையில் காணவே தாங்கள் தந்து சென்ற 30,000 பொற்காசுகளையும் செலவிட்டேன் என்று மனைவி கூறி மகிழ்ந்தார். ரொம்ப நல்ல வழியில் பொருளை செலவிட்டதற்காக மனைவியை பாராட்டினார். அன்பு கூர்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, நாம் இஸ்லாமிய பெண்மணிகள் இப்படித்தான் தனது வளர்ப்பொழுங்கால் தீனை கட்டி காக்க முன்வந்தார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக படிப்பினைகள் கிடைக்கின்றன. ஒரு பெண் ஆண் துணையே இன்றி தன் குழந்தையை மனித பிறப்பின் லட்சியமான மார்க்கத்தின் உயர் பீடத்தில் ஏற்றி காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட தியாகங்களுக்கெல்லாம் தன்னை ஆட்படுத்தி கொண்டதனால்தான், அந்த உத்தமிகளின் மடியில் வளர்ந்ததனால்தான் பின்னால் பெரும் பெரும் விற்பனர்களாக, மேதைகளாக, கலா வல்லுநர்களாக, உலகம் போற்றும் உத்தமர்களாக ஆனார்கள் என்பது நம் இஸ்லாமிய வரலாறுகள் விரித்து காட்டும் உண்மை சம்பவங்களாகும். ஒருவன் நல்ல உரைகளை ஏற்றுக்கொள்வது அவன் தன்னுடைய திறமையை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கான வழியே ஆகும். அறிவுரைகள் வரவேற்க பெறுவதில்லை. அவை எவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றனவோ அவர்கள்தான் அவற்றை அதிகமாக வெறுக்கிறார்கள். தமிழ் பேசும் இத்திருநாட்டில் இன்றும் கூட உயிரோடு கணவனை பிரிந்து வாழ்கின்ற எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் கணவரை இஸ்லாமிய போருக்கு அனுப்பாவிட்டாலும் பணம் சம்பாதிக்க சவுதி அரேபியா, குவைத், துபாய், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தூர நாடுகளுக்கு அனுப்பியுள்ள இவர்களில் எத்தனை பேர் தங்களின் குழந்தைகளையும் பொன்னையும் பொருளையும் அமானிதங்களென எண்ணி பார்த்து பாதுகாத்து வருகிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இளமையில் நல்ல பண்பாடுகளை தங்களின் பெற்றோர்களினால் கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். அவற்றை அவர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி வருகிறார்கள். அவற்றை அவர்கள் விடுவதும் இல்லை, அவை அவர்களை விடுவதும் இல்லை. சுருங்க கூறின் அந்த உயரிய பண்பாடுகளின் உருவமாக அவர்கள் விளங்குகிறார்கள். இவ்வளவுதான் இந்த கதை இன்னைக்கு.
இத்தகைய பாக்கியத்தை நம் குடும்ப தாய்மார்களும் நாமளும் பெற்றுக்கொள்ள ஆண்டவனிடம் அல்லாவிடம் துவா செய்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்வர் பின் நாகூர் பினான், சிங்கப்பூரிலிருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.